Hi friends, welcome back to Moni Spicy Kitchen. இன்னைக்கு நாம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா இந்த கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷலா உப்பு சீடை வெடிப்பு இல்லாம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நல்ல மொறுமொறுப்பா எப்படி பண்ணலாம்னு நாங்க பார்க்க போறோம். இந்த உப்பு சீடை பாத்தீங்கன்னா எண்ணெயில போட்டதும் வெடிக்காம இருக்குிறதுக்காக நம்ம டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் ஃபுல்லாவே ஃபாலோ பண்ணிருக்கோம். நீங்க வீடியோவை டீடைலா பாத்தீங்க அப்படினா உங்களால வீட்ல ரொம்ப பெர்ஃபெக்ட்டா பண்ண முடியும். ரொம்பவே மொறுமொறுப்பா நல்ல கிரன்ச்சினஸா இருக்கும். சோ வாங்க இப்போ எப்படி செய்யலாம் அப்படிங்கறத நம்ம டீடைலா பார்த்திடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்பதான் ஃபர்ஸ்ட் டைமா வாரீங்கன்னா மறக்காம Subscribe பண்ணுங்க. கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனை பிரஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனா வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இது பண்றதுக்காக ஒரு பவுல்ல 1 கப் அளவுக்கு அரிசி மாவு. இந்த அரிசி மாவு பாத்தீங்க அப்படினா நம்ம வீட்ல இடிச்சு ரெடி பண்ணி வச்சிருப்போம்ல அந்த அரிசி மாவு எடுத்துர்க்கேன். இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நம்ம தேங்காய் சேர்த்துக்கலாம். துருவன ஃப்ரெஷ்ஷான தேங்காய். அப்புறமா வெண்ணெய் வந்து 1 டேபிள்ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு உளுந்து மாவு. இது கண்டிப்பா சேர்க்கணும். இது வீட்ல அரைச்ச உளுந்து மாவு. லேசா உளுந்து ரோஸ்ட் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல போட்டு அரைச்சு எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு எள்ளு, ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். ஒரு 1/2 டேபிள்ஸ்பூன். இவ்ளோ போட்டு இப்போ நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இந்த வெண்ணெயிலே பாத்தீங்கன்னா இந்த மாவு எல்லாம் கம்ப்ளீட்டா நல்லா கை வச்சு நம்ம பிசைய ஆரம்பிச்சிரணும். உங்ககிட்ட வெண்ணெய் இல்ல அப்படினா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். நெய் பிடிக்காது அப்படிங்கறவங்க நார்மலான ஆயில் கூட ஊத்திக்கலாம். ஆனா ஆயில் சேர்க்கறீங்க அப்படினா கொஞ்சம் நல்லா சூடு பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இப்ப நல்லா வந்து நம்ம mix பண்ணி எடுத்துக்கணும். இப்போ ஓரளவுக்கு நல்லா mix பண்ணதுக்கு அப்புறமா தண்ணி எடுத்துக்கோங்க. தண்ணி வந்து 1/2 கப் தண்ணி நமக்கு தாராளமா தேவைப்படும். நீங்க எக்ஸ்ட்ராவா தண்ணி சேர்க்க வேண்டாம். கொஞ்சமா தண்ணி சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. அப்பதான் நமக்கு பெர்ஃபெக்ட்டான பக்குவம் வரும். இன் கேஸ் உங்களுக்கு தண்ணி அதிகமாய் போயிருச்சு அப்படினா வரமாவு கொஞ்சமா அரிசி மாவு கூட போட்டு நீங்க வந்து டைட்டா நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து கொஞ்சமா தண்ணி ஊத்தி நல்லா வந்து பிசைஞ்சு எடுத்துக்க போறேன். மாவோட பக்குவத்தை பொறுத்தும் நமக்கு உப்பு சீடை வெடிக்காம வரும். சோ மாவு வந்து இடியாப்ப மாவு பதத்துக்கு நல்லா வந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கணும். இப்போ மாவு ரெடி ஆயிருச்சு பாருங்க. இப்போ உருண்டைகளா உருட்டிடலாம். இதுதான் ரொம்ப முக்கியம். இந்த ஒரு டிப்ஸை நீங்க ஃபாலோ பண்ணுங்க. கொஞ்சமா கையில எடுத்துட்டு லேசா உள்ளங்கையில வச்சு அழுத்தாம இந்த மாதிரி லேசா மட்டும் பிடிச்சு எடுங்க. இந்த மாதிரி எடுக்கும்போது பாத்தீங்க அப்படினா நமக்கு உப்பு சீடை வெடிக்காம வரும். இதுவே நீங்க கை வச்சு நல்லா பிரஸ் பண்ணி உருண்டைகளா உருட்டிட்டீங்க அப்படினா நமக்கு கண்டிப்பா வெடிப்பு வர ஆரம்பிக்கும். லேசா இந்த மாதிரி உருட்டும்போது கிராக்கஸ் எல்லாம் இருந்துச்சு அப்படினா கூட பரவாயில்லை. நீங்க கை வச்சு லேசா இந்த மாதிரி உருட்டி எடுங்க. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த உப்பு சீடையோட ஒரு டிப்ஸ்னு சொல்லலாம். இதை நீங்க ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படினா கண்டிப்பா உங்களுக்கு வெடிப்பு வராது. இப்போ இதே மாதிரி எல்லாத்தையுமே நம்ம உருட்டி எடுத்து ரெடி பண்ணி வச்சிட்டோம். இப்போ ஆயிலும் பாத்தீங்க அப்படினா நல்ல ஹை ஃப்ளேம்ல சூடு பண்ணிட்டு நம்ம உருண்டைகள் சேர்க்கிறதுக்கு முன்னாடி மீடியம் ஃப்ளேம்ல வச்சிரணும். வச்சிட்டு ஒண்ணொண்ணா எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டதும் பாத்தீங்கன்னா உடனேவே கிளறக்கூடாது. கிளறிட்டீங்க அப்படினா கண்டிப்பா வெடிக்கும். சோ ஓரளவுக்கு போட்டு 1 நிமிஷம் அப்படியே அந்த எண்ணெயில வேக விடுங்க. அப்பதான் அதோட சாஃப்ட்னஸ் எல்லாம் போயிட்டு கொஞ்சம் ஹார்ட் ஆகும். அதுக்கு அப்புறமா நீங்க இந்த மாதிரி கரண்டி வச்சு லேசா கிளறி கொடுத்தீங்க அப்படினா உங்களுக்கு ஈஸியா உப்பு சீடை வந்து வெடிக்காம பெர்ஃபெக்ட்டா வரும். இப்போ ஓரளவுக்கு நல்லா வந்து குக் பண்ணனும். மீடியம் ஃப்ளேம்ல தான் வைக்கணும். ஹை ஃப்ளேம்ல வச்சிட்டீங்க அப்படினா சீக்கிரமா கலர் வந்து வெளியே சேஞ்ச் ஆயிரும். ஆனா உள்ள வந்து வேகாம போயிடும். சோ மெதுவா இந்த மாதிரி மீடியம் ஃப்ளேம்ல வச்சு லேசா இந்த மாதிரி கிளறி கொடுங்க. கோல்டன் கலர் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்ப அதுக்காக கலர் சேஞ்ச் ஆக விடக்கூடாது. இந்த அளவுக்கு ஒரு லைட் yellow கோல்டன் கலர் வந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். ரொம்பவே கிரன்ச்சினஸா நல்லா டேஸ்டா இருக்கும். இப்போ நெக்ஸ்ட் பேட்சும் நம்ம வந்து போட்டு பொரிச்சு எடுத்துடலாம். இது வந்து செய்யறது ரொம்ப ஈஸி. அதே சமயம் ரொம்ப டேஸ்டியாவும் இருக்கும். இப்போ இதை வந்து நம்ம எடுத்து சர்வ் பண்ணிடலாம். இந்த ஒரு உப்பு சீடை பொறுத்தவரை நமக்கு ஒரு 1 வீக்லேருந்து 2 வீக் வரைக்கும் கெட்டு போகாம இருக்கும். ரொம்பவே டேஸ்டியா இருக்கும். இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு நான் சொல்லக்கூடிய அந்த டிப்ஸ் எல்லாம் பயன்படுத்தி நீங்களும் வீட்ல ஈஸியா ட்ரை பண்ணலாம். உங்களுக்கும் வெடிப்பு வராம ரொம்ப பெர்ஃபெக்ட்டா நல்ல மொறுமொறுப்பா வரும். சோ கண்டிப்பா செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினைச்சீங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலை Subscribe பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர். பை.